அனைவருக்கும் வணக்கம். தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. தங்க நகை கடன் பெற்றவர்களுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு என்னென்ன, எதற்கான அறிவிப்பாக உள்ளது என்பது பற்றிய விரிவான விளக்கத்தை இவ்வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவிற்கு லைக் செய்து விடுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வங்கி மற்றும் நகைக்கடன் வழங்குவதில் நிதி நிறுவனங்கள் நகைக்கடன் வாங்கியவர்கள் பலர் முழு தொகையும் செலுத்த முடியாமல் வட்டி மட்டும் செலுத்தும் வசதியை, அசலை கட்ட முடியாமல் நகை மீட்க முடியாத நிலையில் இருந்து வந்த நிலையில் அவர்கள் பயன்பெறும் வகையில் புதிய சலுகைகளை இந்திய ரிசர்வ் வங்கி கொண்டு வர உள்ளது. அந்த புதிய சலுகையின்படி வீடு, வாகனம் கடன் போலவே இஎம்ஐ எனப்படும் மாத தவணை முறையில் விரைவில் நகைக்கடனுக்கு கொண்டு வரப்பட உள்ளது. நகைக்கடையில் வட்டி மற்றும் அசலை கணக்கிட்டு இஎம்ஐ அதாவது மாத தவணை திருப்பி செலுத்த வசதியை ஏற்படுத்த வங்கிகளும் நகைக்கடன் நிறுவனங்களும் தயாராகி வருகின்றன. இதன் மூலம் ஏராளமானோர் பயன்பெற உள்ளதாக கூறப்படுகிறது. இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்ட சுற்றறிக்கையில் தங்க நகைக்கடன் தொகை, நகை மதிப்பீடு, நகை ஏலத்தின் வெளிப்படைத்தன்மை, நகைக்கு இணையான கடன் தொகை போன்றவற்றின் விகிதம், ஒரே அடமான கடன் மீது கூடுதல் கடன் வாங்கியவற்றில் பல குறைபாடுகள் தெரிய வந்திருப்பதாக அதில் கூறப்படுகிறது. இந்த புதிய முறையின் கீழ் நகைக்கடன் பெறுபவர்கள் அசல் மற்றும் வட்டி இரண்டையும் சமமான மாதத்தில் இஎம்ஐ கடன் காலத்தில் தொடக்கத்திலிருந்தே செலுத்த வேண்டியிருக்கும். தங்க கடனுக்காக லோன் வாங்குவது குறித்து வங்கிகள் மற்றும் நகைக்கடன் வாங்கும் நிறுவனங்களுக்கு நிதி நிறுவனங்கள் ஆலோசித்து வந்தன. இதனைத் தொடர்ந்து நகைக்கடன் வங்கியில் புதிய வசதியாக இஎம்ஐ திட்டத்தை அறிமுகம் செய்ய வங்கிகள், நகைக்கடன் நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளன. அதன்படி பெறப்படும் நகைக்கடனுக்கு வட்டியை மட்டும் கட்டாமல் குறிப்பிட்ட காலத்தைச் சேர்ந்த வங்கிக்கான அசலையும் மாத தவணை போல் கட்ட வேண்டும் என்று கூறியுள்ளனர். அசலையும் வட்டியையும் மாத தவணை போல் கட்டுவதால் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளில் நகைக்கடன் அடைவதுடன் அசலை கட்ட முடியாமல் நகையை ஏலம் விடுவதை தவிர்க்கப்படும் என்று வாடிக்கையாளர்களுக்கு இது நன்மையாக அமையும் என்று கூறியுள்ளனர். இந்த புதிய வரைமுறையானது விரிவாக அமல்படுத்த உள்ளன. இந்த அறிவிப்பானது நகைக்கடன் பெற்ற வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியாக அமையும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மேலும் வங்கி அல்லாத அடகு கடைகளில் விதிமுறைகள் மீறப்படுகிறது என்பதையும், அவர்கள் ரிசர்வ் வங்கி விதிமுறைகளை பின்பற்றாமல் ஏலம் விடுகின்றனர் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு செய்யும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் கடன் வசூல் நடைமுறைகளை நியாயமானதாகவும் மரியாதையாகவும் இரக்கமுள்ளதாகவும் இருக்க வேண்டும் என்றும், இதற்கு எதிராக இருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது குறித்தும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிட்டுள்ளார். இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.